நம்ம இன்றைக்கி பன்னீர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு பன்னீரை குட்டி குட்டியாக வெட்டி தோசை இட்லியில் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் குழம்புக்கு மசாலா பார்க்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூடு, மல்லிச்செடி எடுத்துக்கோங்க. இப்போ பொடிகள் பாருங்கள். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு பொடி. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் குழம்புலக்கா போட்டுக்கோங்க. மிக்ஸாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதை ஊற்றியாச்சு. கொதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலசி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு ஒரு 6 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் குழம்பு நல்லா கொதிக்குது. எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் இந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கோங்க. பன்னீரை போட்டாச்சு. லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பன்னீர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.